2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆச்சு. அப்ப நீங்க வச்சிட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores இந்த crores இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொடுத்துருக்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சிட்டு போயிருக்கிறேன். நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பலமுறை நான் அதான் சொல்றேன் சார். அப்சல்யூட் நம்பர்ல பேசணும், நான் அப்சல்யூட் நம்பர்ல பேச தயாரா இருக்கேன். கடன் நல்லதா கெட்டதா? ஒரு மாநில அரசு கடன் வாங்கி ரோடு போடுறாங்க, பாலம் கட்டுறாங்க, புதிய இண்டஸ்ட்ரியல் சிப்கார்டு உருவாக்குறாங்க, இல்லை மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வராங்கன்னா அது நல்ல கடன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன் நல்ல கடன் தப்பு இல்லைன்னா, ரோடு பாலம் மெட்ரோ மூலமாக எதிர்காலத்தில் பிஸ்னஸ் உருவாகும், வேலைவாய்ப்பு உருவாகும், அதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வருமானம் அதிகமாகும். இந்த வருமானத்தை வச்சு வாங்கின கடனை ஈஸியாக அடைச்சிடலாம். இதை எக்கனாமிக்ஸில் ப்ரொடக்டிவ் டெப்ட்னு உற்பத்தி சார்ந்த கடன் அப்படின்னு சொல்லுவோம். அரசு கடன் வாங்குகிற காசை வச்சு புதுசாக எந்த ஒரு வருமானமோ முன்னேற்றமோ வராமல் அன்றாட செலவுகள், சம்பளம், வட்டி கட்டுறது, இலவசங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தினா அது கெட்ட கடன். ஒரு கட்டத்தில் புதுசாக எந்த ஒரு நலத்திட்டமும் பண்ண முடியாமல் ஸ்டேட் பட்ஜெட் மொத்தமாக முடங்கிடும். வரி அதிகமாக வசூலித்து தான் கடனை திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால சிட்டிசன்ஸ் தான் அதிகமாக வரி கட்டுற மாதிரி விலைவாசி அதிகமாகிடும்.